வணக்கம் போட்டித் தேர்வு பயணிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமில் யூனிட் 7 இருக்குதுல்ல, அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரம், சரிங்களா? திருக்குறளில் அதை பார்க்க போகிறோம். அப்புறம் காகிதம் இல்லை வேலு நாச்சியார், இந்த 2 தலைப்புகளும் பார்க்க போகிறோம். இந்த 2 தலைப்புகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த வேலு நாச்சியார் அப்படிங்கிறவங்க 2024 டிஎன்பிஎஸ்சியில் இருந்தே இந்த 2 பேரையும் ஆட் பண்ணிட்டாங்க. பழைய சிலபஸ்லேயே இதை வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து விடுதலை போராட்ட வீரர்கள், அந்த கேட்டகரியில் இவங்க வர்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, காகிதம் இல்லையது அப்படிங்கிற போது இந்த 2025 குரூப் 4ல் உங்களுக்கு கேட்டிருக்காங்க கொஸ்டின் பேப்பர். அதையுமே நான் இதில் வந்து அவங்களை எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். வேலு நாச்சியாரை பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சில் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம 2025 குரூப் 4ல் ஜிஎஸ்சில் கேட்டிருந்தாங்க அந்த டாப்பிக்கில். ஆனால் இன்னும் வந்து யூனிட் 7ல் வந்து இவங்களோட நேம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போனா என்ன தெரியுது, இந்த வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4ல் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேலு நாச்சியாரை பற்றி கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா தமிழகத்தின் விடுதலை பங்கு, அந்த இது வந்து பெண்களோட பங்கு அப்படின்னு பார்க்கும்போது வேலு நாச்சியார் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தலைப்பு தான். அப்போ ஜிஎஸ்லையுமே அவங்க கவர் ஆகுவாங்க. அப்புறம் இந்த யூனிட் 7ல் அவங்க பேர் கொடுத்துருக்கனால இதுலையுமே அவங்க கவர் ஆகுறாங்க. சரிங்களா? ஆண்களை கேட்கணும்னா காகிதம் நிலையத்தை கேட்பாங்க, இல்லை அப்படின்னா வேலு நாச்சியாரை கேட்பாங்க. இப்போ வந்து இந்த வேலு நாச்சியார் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் காகிதம் இல்லையத்தும் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதனால உங்களுக்கு வந்து வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4லேருந்து இதிலேருந்து டேரக்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டேரெக்டாகவே உங்களுக்கு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். சரிங்களா? அந்தளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எஃபெக்டிவாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஒரு நிமிஷம் கண்ணால் பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வந்து எப்படி கேட்டிருக்காங்கிற மெத்தனாலஜி தெரிஞ்சால் மட்டும்தான் டிஎன்பிசி ஸ்டைலில் நம்ம வந்து படிக்க முடியும். அதுக்காண்டி தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பாருங்கள், அந்த வேலை போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம இந்த குரூப் 4 பார்த்திங்கன்னா 10th தான், சரியா? 10th 10ஆம் வகுப்பு தரம் தான் சொல்கிறாங்க. அந்த 10ஆம் வகுப்பு படிக்கிற பையனும் அந்த 10th புக்கை படிப்பான். நம்மளும் அதே 10th புக்கை தான் படிக்கிறோம். எல்லாருக்கிட்டையுமே தமிழ்நாட்டில் எல்லாருக்கிட்டையுமே அந்த 10th புக்கு இருக்கும். ஆனால் அதை எந்த இடத்துல எந்த ஸ்டைலில் படிக்கிறோம் அப்படிங்கிற மெத்தனாலஜி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நமக்கு வந்து கொஷின் வந்து ப்ரீவியஸ் இயரை பார்க்கணும், எந்த வேலை போகிறாங்கங்கிறத சொல்கிறது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரில் கண்டிப்பாக ஜிஎஸ்லையுமே எதிர்பார்க்கலாம் வேலு நாச்சியாரை. அப்புறம் வந்து இந்த 2025 வந்து அவங்கள வந்து தமிழில் வந்து கேட்கல. ஏன்னா பெண்களை பற்றி எப்பயுமே ஒரு கொஷின் கேட்பாங்க. அதனால் இப்போ வரக்கூடிய 2026 டேரக்ட் கொஸ்டின் இவங்களை பற்றி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா? உறுதியாக வரும். இந்த வீடியோ பார்க்கறனால உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு கொஷின், ஒரு வீடியோக்கு ஒரு கொஷின், அந்த பேசிக்கில் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம், கிளாஸஸ்மே கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம கொஷின்ஸு ப்ளஸ் வந்து அவங்களோட எப்படி வந்து கேட்குறாங்க அவங்கள பற்றி ஒரு டீட்டெயில் வந்து பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் டெஸ்ட் வந்து அடித்து பாருங்கள். ஆன்லைன் டெஸ்ட் வந்து உங்களோட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட மார்க்கை வந்து சொல்லுங்கள். ஓகேவா? அப்பப்போ வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது, அந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ வந்து கிளாஸ்க்குள்ளே போகலாமா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள் வேலு நாச்சியார் அப்படிங்கும்போது வேர் டு ஸ்டடி பார்த்துக்கோங்க. வேர் டு ஸ்டடி வந்து கிட்டத்தட்ட காகிதம் இல்லையது அப்படிங்கும்போது 7ஆம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 3rd டேர்மில் அவருக்கு வந்து சாப்டரே இருக்குது, கண்ணியமிகு தலைவர் அப்படின்னு. அப்புறம் வேலு நாச்சியார் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 6th புக்கில் வந்து 3rd டேர்மில் அதில் வந்து வேலு நாச்சியார் அவங்களுக்கு ஒரு சாப்டர் இருக்குது. அப்புறம் 8th புக்கில் வந்து பழைய புக்கில் இருக்குது, இந்திய விடுதலை போரில் இவங்க என்ன பங்கு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அன்புடைமைனா 6th ஓல்டு புக், நியூ புக் இதெல்லாம் வந்து கவர் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் ஒரு ஷீட் எடுத்துகிட்டு வேர் டு ஸ்டடி, அதுக்கப்புறம் ப்ளஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மார்க் உறுதி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் படித்தா ஒரு கொஷின் வரணும். சரிங்களா? ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் படிக்கிறது முக்கியம் இல்லை. அந்த 12 மணி நேரம் நீங்கள் படித்தா அதுலேருந்து உங்களுக்கு எத்தனை கொஷின் வருது அந்த மாதிரி தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? சரி, வாங்க இப்போ வந்து கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேலு நாச்சியார் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவங்களோட இயர்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இயர்ஸ் தான் அதிகமாக ரிப்பீட்டட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து தெரிந்து கொள்ளும் தனியாக பாக்ஸில் வேறு கொடுத்துருப்பாங்க. அந்த 3 இயர்ஸ் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த 3 இயர்ஸ் வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு வேலு நாச்சியார் அப்படிங்கிறவங்க அவங்க ராமநாதபுரத்தோட செல்லமுத்து அவங்களோட மகள் தான், அவங்க ஒரே மகள். சரிங்களா? அவங்களுக்கு வந்து தமிழ் மட்டும் இல்லை, அவங்க அனைத்து மொழியிலையுமே வந்து என்னது ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது, இந்த உருது மொழியை கற்றுக்கிட்டனால தான் அவங்களுக்கு வந்து அந்த மன்னர் ஐதர் அலியோட படைபலம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா?
அதுக்கப்புறம் வந்து அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு நிறைய திறமைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா சிலம்பம், அதுக்கப்புறம் குதிரையேற்றம், வால் போர், இந்த மாதிரி வில் பயிற்சி நிறையா வந்து அவங்க வந்து ஆர்வம் எல்லாமே நிறைய ஈஸியாக வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க. அவங்க அப்பா பேர் வந்து ராமநாதபுரம், அது ராமநாதபுரம் செல்லமுத்து, அவங்க தான் அப்பா. சரிங்களா, மகள் அவங்க ஒரே பொண்ணு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ண பிறகு என்ன ஆகுதுன்னா மகிழ்ச்சியோட வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. 1772 சரிங்களா. அப்போ தான் யார் யாருக்கு இந்த முத்துவடுகநாதருக்கும் எங்கே வச்சு காளையார் கோயிலில் முத்துவடுகநாதருக்கும் இந்த ஆற்காடு நவாப் இருக்காங்களா அவங்களுக்கும் சண்டை வந்துடும். சண்டை வந்தோடனே என்ன ஆகும்னா அதில் முத்துவடுகநாதர் இறந்து போயிடுவாங்க. அதுலேருந்து இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதனால இந்த வேலுநாச்சியார் வந்து திண்டுக்கல்லில் கோபால நாயக்கர் அப்படின்னு இருக்காங்களா அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. கிட்டத்தட்ட 8 வருஷம் அந்த கோட்டையில் தங்கி பயிற்சி ஃபுல்லாக பெறுவாங்க. அதுக்கப்புறம் 8 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா வேலுநாச்சியார் நடுவில் உட்காந்துட்டு என்னென்ன தாண்டவராயன் தான் அவங்களோட அமைச்சர். இதுவுமே கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். அமைச்சர் யார்? வேலுநாச்சியாரோட அமைச்சர் வந்து தாண்டவராயன். சரிங்களா. தளபதி வந்து பெரிய மருது, சின்ன மருது, இந்த மாதிரி மன்னர்கள் இல்லை குறுநில மன்னர்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வேலுநாச்சியார் ரொம்ப கவலைப்படுறாங்க. கிட்டத்தட்ட சிவகங்கையிலேருந்து 8 வருஷம் ஆச்சு அப்படின்னு. உடனே அதுக்கு தாண்டவராயர் வந்து மன்னர்னால் எப்பவுமே அமைச்சர்கள் தானே அதுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. தாண்டவராயன் சொல்கிறாரு, இல்லை கவலைப்படாதீங்க, நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம நெருங்கிரும், நம்ம ஈஸியாக வந்து நம்ம மீட்கிற நேரம் வந்து நெருங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து ஒரு ஆறாவரம் வந்து வெளியே வந்து சவுண்டு கேட்குது. என்ன பார்த்திங்கன்னா ஹைதர் அலி வந்து கிட்டத்தட்ட ஒரு படை வீரர்களை நிறைய பேர் அனுப்பி வச்சுருக்காரு. உடனே அவங்களுக்கு வேலுநாச்சியாருக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாயிருச்சு. சரி ஓகே, நீங்கள் எல்லாருமே ஓய்வு எடுக்க போங்க, நான் அப்புறம் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே வந்து ஹைதர் அலி வந்து கிட்டத்தட்ட வந்து அவர் படையை அமைச்சிட்டாரா. உடனே வந்து தாண்டவராயன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு அப்பயே தெரியும் ஹைதர் அலி வந்து உங்களுக்கு படை அனுப்பணும், அதை அப்படியா எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது, இல்லை நீங்கள் வந்து உருது மொழியில் பேசுனீங்க. ஏன்னா உருது மொழிங்கிறது அவங்களோட ஹைதர் அலி இருக்காங்களா அவங்களோட தாய்மொழி. சரிங்களா. அதனால ஹைதர் அலியில் பேசுறதுனால இவங்க ஹைதர் அலி மொழியோட இவங்க பேசுறதுனால இவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்துடும் ஹைதர் அலிக்கு. சரி நம்ம மொழியில் பேசுகிறாங்கன்னு. அதனால படை வீரர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அவங்க அனுப்பி வச்சுட்டாங்க. தாண்டவராயனுக்கு வந்து உடனே அதனால தான் உங்களுக்கு வந்து அனுப்பி வச்சிருவாரு, எனக்கு அப்பே தெரியும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கான்வர்சேஷன் வந்து வேலுநாச்சியாரும் தாண்டவராயனும் பேசிகிட்டு இருக்காங்க அமைச்சரும். அப்படி பேசும்போது உடனே சின்ன மருது சொல்கிறாரு, அப்படியா அதான் நம்மளோட அரசி வந்து நிறையா பன்மொழி திறன் உள்ளவங்க, அதனால தான் நம்மளுக்கு நிறையா ஹெல்ப் கிடைக்கிது, அதுவுமே நம்மளுக்கு ஒரு சாதகமாக தான் இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி வாங்க பேசிகிட்டே இருக்க வேண்டாம், நம்ம வந்து பெரிய மருது சொல்கிறார், வாங்க நம்ம படை வீரர்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு நம்ம கோட்டையை வந்து மீட்க போவோம் சிவகங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து இவங்க வேலுநாச்சியார் சொல்கிறாங்க, இல்லை என்னோட கணவர் வந்து எங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொலை நடந்த இடம் பார்த்திங்கன்னா காளையார் கோயில் தானே, அதை வந்து நம்ம மீட்போம், அதுக்கப்புறம் சிவகங்கை மீட்போம்னு சொல்லிட்டாங்க. உடனே எல்லாரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டாங்க. ஆண்கள் படைப்பிரிவிற்கு இந்த மருது சகோதரர்கள் இருப்பாங்க, பெண்களுக்கு வந்து குயிலி இருப்பாங்க. சரிங்களா. பெண்களுக்கு வந்து யார் இருப்பா, குயிலி இருப்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன செய்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து போர் வந்து காளையார் கோயிலில் வந்து சண்டை நடக்குது. ஆங்கிலேயர்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை நடக்கும்போது அதில் ஆங்கிலேயர்கள் தோத்துறாங்க, வேலுநாச்சியார் வெற்றி பெற்றாங்க. சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தும் பாருங்கள் பெரிய மருது வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, அரசியாரை இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிவகங்கையுமே கையோடு மீட்டுட்டு வந்துட்டா நம்ம வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஆங்கிலேயர்கள் வந்து ஈஸியாக தோற்கடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அவசரம் வேண்டாம், நம்ம வந்து பொறுமையாக இருப்போம், சிவகங்கைக்கு வந்து கிட்டத்தட்ட விஜயதசமி. சரிங்களா. எந்த நாளில்? விஜயதசமி. அந்த நாளில் தான் அந்த கதவுகளை வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அப்போது நம்ம கோட்டைக்குள்ளே போய் நுழையலாம் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்போ தான் நிறைய காவல் இருக்குமே, பெரிய காவல்கள்லாம் அப்படின்றாங்க சின்ன மருது. அதுக்கப்புறம் வந்து அந்த நாளில் வந்து பெண்களுக்கு மட்டும்தான் அனுமதி விஜயதசமியில், அதனால் நம்ம வந்து ஈஸியாக பெண்கள்கிட்ட வந்து பழக்கூடை இதெல்லாம் கொடுத்து அனுப்பி அவங்கள ஈஸியாக வந்து நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பெண்களுக்கு உள்ளே ஃபஸ்ட்டு போன பிறகு அதுக்கப்புறம் ஆண்கள் வந்து அனுப்பி நம்ம படையை ஈஸியாக வென்றலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் சரி ஓகேன்ட்டு எல்லோரும் இருக்காங்க. இன்னொரு செய்தின்னா வேலுநாச்சியாரை வந்து எங்கே இருக்காங்கன்னு காட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி உடையாள் அந்த பெண்ணிட்ட வந்து உடையாளுங்கிற பெண் அந்த பெண்ணிட்ட வந்து கேட்குறாங்க, நீ வேலுநாச்சியார் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவள் சொல்ல மாட்டாள். சொன்னானே அதுக்கு வந்து வேலுநாச்சியார் வந்து என்ன பண்ணுவாங்க, சொல்லலையா வேலுநாச்சியாரை பற்றி. அப்புறம் உடையாளை வந்து கொண்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து கொண்டது தெரிஞ்சனையுமே அவங்க வந்து சிறப்பாக சரி இந்த மாதிரி ஒரு பெண் வந்து நம்மளுக்கு சிறப்பு செஞ்சுருக்கான்னு சொன்னனையும் அவளுக்கு நடுகள் வைக்கிறாங்க. சரிங்களா. பொதுவாக வந்து இறந்தவங்களுக்கு தானே இறந்த இந்த மாதிரி வீரர்களுக்கு நடுகள் வைப்பாங்க. இவங்களுமே ஒரு தைரியமான ஒரு பெண் தானே, வீரப்பெண்மணி, அதுதான் இவங்களும் அந்த கேட்டகிரிலாம் வராங்கன்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் வந்து நடுகள் வச்சு அவங்களுக்கு வந்து அவங்களோட தாலியை வந்து
பரிசாக கொடுத்து மரியாதை செலுத்துகிறாங்க. சரிங்களா, காணிக்கை என்ன கொடுக்குறாங்கன்னா தாலி, அதுக்கப்புறம் உடையாள் புகழ் ஓங்குக அப்படின்னு சொல்லி எல்லாரும் வணக்கம் அதை சொல்லிட்டு முழக்கமிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து அவங்களுக்கு மரியாதை செலுத்தி வணங்குறாங்க காணிக்கையாக. அப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து அடுத்து சிவகங்கைக்கு போகிறாங்க. போன பிறகு பார்த்திங்கன்னா பெண்கள் படைகளில் மாறு வேடத்தில் வந்து குயிலி உள்ளே போகிறா. அவன் என்ன பண்ணுறா, தீக்கடங்கு ஆயுத கடங்குல வந்து அந்த கிடங்கு இருக்கும்ல அதை வந்து குதிச்சிட்றான். குதிச்சோனையும் பார்த்திங்கன்னா ஆயுத கடங்கு எல்லாமே ஸ்பாயில் பண்ணிட்டா, எல்லாமே வெடிச்சிருச்சு. ஆங்கிலேயர்கள் அதை வந்து என்ன பண்ணிட்டா, அழிச்சிட்டா. அதை அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. குதிச்சது தீயில குதிச்சது குயிலி. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து காட்டி கெடுக்க சொன்னது உடையாள். சரிங்களா, தீயில குதிச்சு தியாகம் பண்ணது குயிலி. அதுக்கப்புறம் தெரிந்து கொள்வோம் இந்த கொடுத்துருக்க பார்த்தீங்களா, தெரிந்து கொள்வோம்ல அவங்க பிறந்து இறந்ததை கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிவகங்கை மீட்டாண்டு, இதுவுமே ரொம்ப முக்கியம், 1880. அதுக்கப்புறம் ஜான்சி ராணிக்கு முன்னாடியே வந்து யார் வந்து ஆங்கிலேயர் எதிர்த்தாங்க அப்படின்னா வேலு நாச்சியார். இந்த 3 படிச்சுக்கோங்க, ஏன்னா தெரிந்து கொள்வோம்ல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி ஓகே எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்கன்னா தியாகம் செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து உயரமாக தீ எரிஞ்சதை கண்டு இவங்க வேலு நாச்சியார் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே எல்லாருமே வந்து வாங்க உள்ளே போங்க, ஈஸியாக வந்து ஆங்கிலேயர்களை வந்து எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்ச பார்த்து சரி இவ்வளோ இந்த சக்ஸஸ் காரணமாக குயிலி எங்கே அப்படிங்கும்போது குயிலி வந்து அவள் வந்து குதிச்சு அவள் தான் இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி வீரர்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த தியாகம் இந்த கோட்டை எப்படி மீத்திருக்காங்க, எல்லாரோட தியாகம் தானே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஹைதர் அலியோடது, அது அவரோட படை, அப்புறம் திண்டுக்கல் கோபால நாயக்கர் அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கோட்டையில் தங்கினாங்க கேட்டால் திண்டுக்கல். சரிங்களா, திண்டுக்கல் கோபால நாயக்கர். யார் உதவி செஞ்சாங்கன்னா 5000 குதிரைப்படை காலாட்படைலாம் கொடுத்தவங்க யாருன்னா யார், ஹைதர் அலி. சரிங்களா, அமைச்சர் யார், தாண்டவராயர். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து இவங்க அதுக்கப்புறம் பெரிய மருது சின்ன மருது இந்த மாதிரி எல்லாரோட தியாகம்னால தான் இந்த கோட்டையுமே சிவகங்கை மீட்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள், ஓவராலாக பாருங்கள். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு எப்போ, 1730ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு. அதுக்கப்புறம் எதிர்த்து போராடிய முதல் பெண்மணி வேலு நாச்சியாருங்கிறது ஜான்சி ராணிக்கு முன்னாடியே. அப்போ அது வந்து வேலு நாச்சியார் தான். அப்புறம் வேலு நாச்சியார் என்பவர் யாருன்னா ஆங்கிலேயர் எதிர்த்த முதல் தமிழக பெண். அதுக்கப்புறம் பாருங்கள் அவங்க வந்து கிட்டத்தட்ட 2022 குரூப் 4ல் என்ன கேட்டிருக்காங்க, வேலு நாச்சியாருங்கிறது பிறந்த ஆண்டு 1730. அப்புறம் வந்து அவங்க எப்போ சிவகங்கை மீட்டிருக்காங்க, 1780 சிவகங்கை மீட்ட காலம் கேட்டிருக்காங்க. அவங்க பிறந்தது இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, அதுக்கப்புறம் திரும்பியும் அதான் கேட்டிருக்காங்க, ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி வேலு நாச்சியார். அதுக்கப்புறம் ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து ஈரப்போர் புரிந்தவர் யாருன்னா அதுவுமே வேலு நாச்சியார் தான். சரிங்களா, ஆனால் இப்போ 2025 குரூப் 4ல் ஜிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைனில் கேட்கல, கூற்று காரணமாக கேட்டாங்க பார்த்தீங்களா. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஓவர் வியூவாகவே படிச்சுக்கணும். சரிங்களா, ஒரு லைனை மட்டும் இது இம்பார்ட்டன் அப்படி படிக்காதீங்க. ஏன்னா ஒரு கனெக்டிவிட்டியாக இப்போ வந்து அவங்க என்ன எப்படி கேட்டிருப்பாங்கன்னா எந்த போரில் வந்து அவங்க 2 பேரும், அதாவது ஆற்காடு நவாப்புக்கும் அவங்க 2 பேருக்கு சண்டை நடந்திருக்கும், இந்த மாதிரி அப்படியே ஒரு 4 ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க 2025 குரூப் 4ல். அதனால் ஒரு கதையாகவே மைண்டில் வந்து நல்லா ஏற்றிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வீரமங்கைக்கு நடுகள் அமைச்சாங்களா, உடையாள் அப்படிங்கிற பெண்ணுக்கு தான் அவங்க வந்து நடுகள் வந்து வேலு நாச்சியார் அமைச்சாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேயரிடமிருந்து சிவகங்கை சீமையை மீட்பதற்காக யாருடைய செயலுக்கு தலை வணங்கினாங்களே, குயிலின் தாகம். சரியா, குயிலியோட தியாகத்தினால தான் அவங்க வந்து சிவகங்கையை மீட்டாங்க. சரிங்களா, அதுக்கு முன்னாடியே உடையாள் வந்து காட்டி கொடுக்காததுக்கு இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் தலை வணங்கினதுக்கு சிவகங்கை மீட்டது காரணம் வந்து இவங்க தானே, தியாகம் குயிலி தான். அப்புறம் அமைச்சர் யார் அப்படின்னா தாண்டவராயர். அதுக்கப்புறம் உடையாள் படைக்கு தலைமையேற்ற பெயர் வந்து என்ன சொன்னாங்கன்னா குயிலி தான். சரியா, அந்த குயிலி பெண்கள் படைப்பிரிவு என்னன்னா குயிலி தானே. ஆண்கள் அப்படின்னா மருது சகோதரர்கள். அதுக்கப்புறம் பாருங்க பொருத்தமான என்ன சொல்லியிருக்காங்க, தொடரை தேர்வு செய்க. வேலு நாச்சியார் என்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழக பெண். சரிங்களா, சொக்கநாத நாயக்கரின் மனைவி. இதெல்லாம் வந்து தப்பு. தென்னாட்டின் ஜான்சி ராணி 16ஆம் வயதில் மரணமடை, அவர் வந்து 16 வயசுலேயே வந்து இறந்துட்டாங்களா, இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ வந்து பொருத்தமானதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்மணி, அதுதான் கரெக்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா வேலு நாச்சியாரோட தந்தை பெயர் வந்து செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி. அதுக்கப்புறம் பாருங்கள் வேலு நாச்சியார் படையில் பெண்கள் படைப்பிரிவுக்கு யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெண்கள் படைப்பிரிவு அப்படின்னா யாருன்னா குயிலி. சரிங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள் வேலு நாச்சியார் காலம். சரிங்களா, 1830-96. சரிங்களா, அவங்க வந்து சிவகங்கையை மீட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. அதுக்கப்புறம் வேலு நாச்சியாரோட அமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாண்டவராயர். அதுக்கப்புறம் பாருங்கள்
ஆங்கிலேயரிடம் இருந்து சிவகங்கை மீட்பதற்காக யாருடைய செயலுக்கு வந்து தலை வணங்கியிருக்காங்க அப்படின்னா சிவகங்கைனாலே குயிலியின் தியாகம் தான். குயிலியோட தியாகத்துக்காண்டி தானே அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் காகிதம் நிலையத்து, இதை தான் ஓவர் வியூ சரிங்களா. ஜஸ்ட் வந்து ரிப்பீட்டடாக தான் வரும், ஈஸியாக தான் இருக்கும். அதனால் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஈஸியாக தான் எல்லாருமே படிச்சிருவீங்க, ஆனால் ஈஸியாக அவங்களுக்கு இருக்கும். ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியாரை பற்றி இவ்வளோ தான் ஒரு ஓவர்வியூ பார்த்தாச்சா. இந்த புக்கில் இருந்தால் கரெக்டாக கேட்குறாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் காகிதம் இல்லைத்து, இவருமே ஒரு கண்ணியமிகு காகிதத்தில் தலைவர் தான் சரிங்களா. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவர் வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும் சரிங்களா. இந்த பாடத்தில் கண்ணியமிகு காகித தலைவருங்கிறது ஒரு நல்ல, இவருக்கு நேர்மை, அதாவது எல்லாமே உழைப்பு, இந்த மாதிரி நாட்டுப்பற்று எல்லாமே இவர் ஒருங்கே ஒரு நல்ல ஒரு மாண்புமிகு தலைவராக இருந்தனால இவர் கண்ணியமிகு அப்படின்ற மாதிரி அடைமொழியால் குறிப்பிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவருக்கு வந்து காந்தியடிகள் அப்போ வந்து ஒத்துழையாமை இயக்கம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அவருக்கு வந்து காந்தி வந்து ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கும்போது இவர் வந்து திருச்சியில் எங்கள் தூய வளனார் அந்த கல்லூரியில் வந்து அவர் படிச்சுட்டு இருக்காரு சரிங்களா, அந்த போராட்டத்தப்ப. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் காந்திக்கு ரொம்ப காந்தி அவருக்கு பிடிக்கிறதுனால இவர் ஒத்துழையாமை இயக்கத்தில் தான் கலந்து கொண்டுக்கிறாரு. இவர் வந்து எளிமையோட சிகரம் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இவர் ஒரு அரசியல் தலைவர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன அரசியல் தலைவர்லாம் என்ன நடந்த போய்கிட்டு இருக்காங்க, ஒரு கார் அவங்க போனால் அவங்க பின்னாடி 10 கார் வருது. அப்போ அந்த மாதிரி தான் இவர் வந்து அரசியல் தலைவராக இருந்தாலுமே இவர் பார்த்திங்கன்னா ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தொடர் வண்டி சரிங்களா, தொடர் வண்டி, பேருந்து, இந்த மாதிரி பஸ், அதில் தான் வந்து போக்குவரத்து ஊதியாக தான் அவர் பயன்படுத்துவாராம். அது இல்லாமல் இதை பார்த்துட்டு இவர் ரொம்ப இதாக எளிமையாக இருக்கார்ல, இவரோட அன்பை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து இவர் கார் கிஃப்டாக கொடுக்குறாரு சரிங்களா. கார் கிஃப்டாக கொடுத்தனையுமே அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அதை வந்து அதுமா ஒரு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க இவருக்கு, ஒரு பெருந்தொகை ஒரு கார் கிஃப்டாக கொடுத்துருக்காங்க பரிசா. அப்போ கூட இவர் என்ன பண்ணினா அதை வந்து கல்லூரி பயன்பாட்டிற்காக அழிச்சுட்டாங்க. சரி வச்சுக்கோங்க, கல்லூரி காலேஜஸ்க்கு வந்து இவர் கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி எளிமையாக வாழ்ந்திருக்காரு. அதே மாதிரி இவர் ஆடம்பரமற்ற திருமணம், அதாவது நம்ம இப்போ வந்து ஒரு அரசியல்வாதி தலைவர்னா எவ்வளோ பெருசாக நடத்துவாங்கன்னா இவர் அப்படி கிடையாது. இவர் பையனுக்கு கல்யாணம் நடந்திருக்கு, அப்போ கூட இவர் பார்த்திங்கன்னா ஆடம்பரமாக வந்து திருமணம் பண்ணலை. ரொம்ப எளிமையாக தான் வந்து திருமணத்தை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நடத்தி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி மணக்கொடை, இவர் வந்து மணக்கொடைனா அந்த வரதட்சணை வாங்குறாங்களா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அவ்வளோ பெருசு மணக்கொடை வாங்குற அப்படிலாம் இருந்திருக்காங்க. ஆனால் இவர் வந்து நான் வாங்க மாட்டேன், அந்த திருமணத்திலையும் கலந்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். மணக்கொடை திருமணத்தில் வந்து வாங்கும் திருமணங்களை நான் கலந்துக்கிட மாட்டேன்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லியிருப்பார் சரிங்களா. நேர்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா நேர்மையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இவர் அங்கே வந்து இவர் பெரிய தலைவர் தானே, அப்போ வந்து அங்கே ரப்பர் ஸ்டாம்ப்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த அஞ்சல் தலை இருக்குல்ல அதை வந்து வச்சுருப்பாங்க ஸ்டாம்ப்பு. அதை வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா இவர் சொந்த விஷயத்துக்காண்டி லெட்ரு போட இது பண்ணுவார். அங்கே வந்து ஒரு பிஏவை கூப்பிட்டு நீ எனக்கு வந்து ஒரு ஸ்டாம்ப் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லுவார். எதுக்கு நம்ம வெளியே போய் வாங்கணும், நம்ம ஆஃபீஸ்லேயே நிறையா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நான் அதுலேருந்து எடுத்துகிட்டு வரேன். அதுலேருந்துலாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது, இது எனக்கு தனிப்பட்ட கடிதம், என்னோட சொந்த என்னோட இதுக்காண்டி பயன்படுத்துறது, அதனால் நான் அது வந்து கவர்மெண்ட் இதை வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நேர்மையாக இருந்திருப்பார் சரிங்களா. அதுக்கப்புறம் மொழி கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா ஆட்சி மொழி தமிழ் தான் வந்து ஆட்சி மொழியாக இருக்கணும், ஆட்சி மொழியாக தேர்வு செய்யணும். இந்தியா விடுதலை பெற்ற பிறகு எந்த மொழி வந்து மிகுதியாக அதிகமாக பேசுகிறாங்களோ அந்த மொழி பழமையான மொழியாக தான் இது வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதுக்கும் ஒருமே போராட்டம் பண்ணியிருப்பார் சரிங்களா. கிட்டத்தட்ட அதிகமாக பேசப்பட்ட மொழி திராவிட மொழிகள் தான். நம்ம முதல்ல நம்ம மண்ணில் பேசப்பட்ட மொழி, அதிலே தமிழ் மொழி தான் அந்த ஆட்சி மொழியாக இருக்கணும்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பார் சரிங்களா. அதில் நாடாளுமன்றத்தில் இந்த இதில் அப்புறம் நாட்டு பற்றும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடக்கும் 1962. அப்போ வந்து ஜவஹர்லால் நேரு தான் என்னவா இருப்பார் அப்படின்னா அந்த பிரதமராக இருக்கார் சரிங்களா. 1962 போர் நடக்கிறதுல அப்போ பார்த்திங்கன்னா என்னோட பையனை நான் வந்து போருக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேருக்கு லெட்டர் அனுப்புவார். அந்த அளவுக்கு நாட்டுப்பற்று உடையவராக இருந்திருக்காரு சரிங்களா. இத்தகைய சிறப்பு மிக்கவர் தான் அந்த காகிதம் இல்லையத் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து 2025 குரூப் 4ல் இந்த பாக்ஸ் கண்டென்ட்டை கேட்டிருந்தாங்க சரிங்களா. காகிதம் இல்லையத் அப்படிங்கிறவர் இவர் இயற்பெயர் பார்த்திங்கன்னா முகமது இஸ்மாயில் அப்படிங்கிறது சரிங்களா. காகிதம் இல்லையத் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே அழைக்கிறாங்க சரிங்களா. அது வந்து என்ன இதுனா சமுதாய வழிகாட்டி சரிங்களா. அதுக்கு வந்து என்ன தமிழில் வந்து என்ன சொல்கிறாங்க, இது அரபு சொல்லுக்கு அந்த அரபு சொல் காகிதம் இல்லையத்துங்கிறவங்களுக்கு அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி அப்படிங்கிறது தான். ஏன்னா மக்களுக்கு ஒரு வழிகாட்டியே திகழ்ந்திருக்காருல, அதனால சமுதாய வழிகாட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து தெரிந்து கொள்வோம்ல தான் 2025 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா
தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காகிதம் நிலையத்தை வந்து திகழ்றாரு அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணா சொல்றாரு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கார் இருள், கார்னாலே அண்ணா பார்த்தீங்கன்னா கருப்பாக தான் இருப்பாங்க சரிங்களா. அவங்க கலரை நான் பற்றி பேசல, ஷார்ட்கட்டுக்கு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 2 பேர் இப்படி இது பண்ணுறாங்களே, அது வந்து கொஞ்சம் குழப்பம் சரிங்களா. அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ கார் இருள்னா அண்ணா வந்து கொஞ்சம் கருப்பாக தானே இருப்பார். அப்போ கார் இருளாக இருக்கிறனால அவர் வந்து கார் இருள் அகற்ற வந்த அப்படின்னு சொல்லி இவர் புகழ்ந்துருப்பார். யாரை? காகிதம் நிலையத்தை. அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பதெல்லாம் அரிது வந்து அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் சொல்லியிருப்பார். இப்போ தந்தைனாலே நல்ல நம்ம உத்தமராக இருப்பார். அதுக்கப்புறம் நல்லா என்ன சொல்லுவார், ஒரு தலைவர் மாதிரி தான் அப்பானாலே. அப்போ தந்தை பெரியார் இந்த மாதிரி இவங்க 2 தான் சொல்லியிருக்காங்க. இந்த இதை வந்து இப்போ இந்த 2025 குரூப் 4 கேட்டிருந்தாங்க சரிங்களா. பாக்ஸில் இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியல் பொறுப்புகள் 1946 கிட்டத்தட்ட 52 வரைக்கும் அவர் வந்து மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குழு அரசியலமைப்பு வந்து உருவாக்குறதுக்கு குழு உறுப்பினராக வந்து இந்த அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கான அந்த குழு உறுப்பினராகவும் ஒரு வேலை பார்த்துருக்காரு. அப்புறம் மாநிலங்களவை உறுப்பினர், மக்களவை உறுப்பினர், இந்த மாதிரி நிறையா வந்து மக்களுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. கல்வி பணின்னு பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்றைக்குமே சமுதாய வளர்ச்சிக்கு கல்வி ஒன்று தான் எல்லாருக்குமே நிலையாக இருக்கும், அதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி காகிதம் நிலைய சொல்லியிருப்பாரு. அதை தான் சொல்கிறாங்க கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சரிங்களா. இந்த மாதிரி கொட்டேஷன் கொடுக்கறதுலாம் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்கள், அதாவது கல்வி நிறுவனங்கள் நிறையா வந்து திருச்சியில் வந்து கிட்டத்தட்ட திருச்சிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா மாலாக தான் இருக்கும் சரிங்களா. கேரளாவுக்கு போனீங்கன்னா அவங்க நிறையா ப்ரூ காஃபியாக குடிப்பாங்க சரிங்களா. கேரளாவுக்கு போனீங்கன்னா ப்ரூ காஃபி, ஏன்னா அங்கே குளிர்ச்சியாக இருக்கும்ல, ஒரு ப்ரூ காஃபி வந்து நிறையா குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அங்கே குளிர் தெரியாது சரிங்களா. அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திருச்சியில் வந்து மால் இருக்கும், ஜமால் முகமது கல்லூரி. கேரளானா ப்ரூ காஃபி குடிப்பாங்க சரிங்களா. அங்கே குளிர்ச்சி அதிகமாக இருக்கும் கேரளாவில், அதனால எல்லாருமே ப்ரூ காஃபி அதிகமாக போட்டு குடிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கல்லூரிகளை வந்து நிறையா வந்து நிறுவியிருக்காரு, எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி. தொழில்துறைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பார், சிறந்த தொழில்துறையை சரிங்களா. அதுக்கப்புறம் இதனால் இந்திய அரசு இவருக்கு கனிம வளங்களை பயன்படுத்தும் திட்டங்களை வந்து நிறைய நடைமுறைப்படுத்தியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா என்ன சொல்லியிருக்காங்க, மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறையா வந்து இவருக்கு தொழில்துறை வளர்ச்சிக்கு மக்களுக்காண்டி வேலை வாய்ப்பை கொடுத்துருக்காரு சரிங்களா. கிட்டத்தட்ட வந்து இவங்க அவங்க அப்படின்லாம் யாருக்குமே வந்து பாகுபாடு பார்க்கட்ட மாட்டாரு, எல்லாருமே ஒரே மாதிரி அப்படிங்கிற மாதிரி வாழ்நாள் முழுதும் நிறைய சமய நல்லிணக்கத்தை வந்து பேணி வாழ்ந்திருக்காரு சரியா. இந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க கவிஞர்களை, இந்த மாதிரி ஒரு தலைவர்களை வந்து போற்றுறது நம்மளோட கடமை அப்படிங்கிற மாதிரி இந்த பாடத்தை சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ப்ரீவியஸ் இயரில் வந்து இப்போ அடுத்து பார்ப்போம். இப்போ புக்கில் வந்து புக் பேக் பார்ப்போம். காகிதம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எளிமை பண்புக்கு தான் ஒரு உதாரணம் சரிங்களா. அதுக்கப்புறம் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டின் பெயர். விடுதலை போராட்டத்தின் போது காகிதம் இல்லைன்னு எந்த இயக்கத்தில் இருந்துட்டார் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம். ஏன்னா அதில் தானே காந்தி வந்து இது பண்ணியிருப்பார், இவருக்கு ஆர்வம் வரும்னால அதில் கலந்துக்கிட்டார். அப்புறம் பார்த்திங்கன்னா காகிதம் இல்லையத்துங்கிறது தமிழ் மொழி ஆட்சி மொழியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நாடாளுமன்றத்தில் வந்து பேசியிருப்பார். அந்த இடத்துல கனிமூலம் பற்றி பேசியிருப்பார், அப்புறம் ஆட்சி மொழியை பற்றி பேசியிருப்பார். அப்புறம் எதிரொலித்தது, எதிர்கூட்டல் ஒழித்தது, முதுமை ப்ளஸ் மொழி முதுமொழி சரிங்களா. இப்போ ப்ரீவியஸ் இயரில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பாருங்கள், மடக்கொடை வாங்கும் திருமணங்களை நான் கலந்துக்கிட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு காகிதம் இல்லைத்து. அப்புறம் இந்த கொஸ்டின் தான் 2025 குரூப் 4 வந்து கேட்டிருக்காங்க. இந்த பாக்ஸ் கண்டென்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி வந்து தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த கார் இருள் அப்படின்னு வந்திருக்கா. கார் இருள் அப்படின்னு வந்தால் என்னது, இருள் அண்ணா சரிங்களா. அண்ணா வந்து சொல்லியிருப்பார், அந்த மாதிரி புகழ்ந்திருக்காரு. இது வந்து 2025 குரூப் 4 கேட்டிருக்காங்க. இந்த கண்டென்ட் இருந்து தான் புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ வந்து 2 பேரை பற்றி பார்த்துட்டோம், வேலு நாச்சியார் ப்ளஸ் வந்து காகிதம் இல்லை. போன வட்டம் 2025 குரூப் 4 காகிதம் இல்லத்தை பற்றி கேட்டிருக்காங்க, வேலு நாச்சியாரை பற்றி கேட்கல. அதனால் வரக்கூடிய குரூப் 4 குரூப் 2 கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேலு நாச்சியாரை பற்றி கண்டிப்பாக உறுதியாக கொஸ்டின் இருக்கும் சரிங்களா. அதனால் நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா. 1 மார்க்கு 2 மார்க்குன்னு அசால்ட்டாக நினைக்காதீங்க. ஏன்னா 1 மார்க்கு தான், நீங்கள் ஒரு நாளைக்கு 1 மார்க் போடுறது தான் அது வந்து உங்களுக்கு பெரிய என்ன சொல்லுவாங்க, இந்த சிறு துளி தான் பெருசாக மாறும் அப்படிங்கிற மாதிரி அந்த 1 மார்க்கு தான் போட போட உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் மாதிரி சரிங்களா. அதனால் அப்படியே ஈஸியாக வந்து யாருமே வந்து ஈஸியாக எடுத்துக்கிடாதீங்க சரிங்களா. சின்னதாக தான் நம்ம வந்து பெருசாக ஆசைப்பட முடியும் சரிங்களா. சரி ஓகே. இப்போ அன்புடைமை பார்த்தீங்கன்னா திருக்குறள் அன்புடைமை அப்படிங்கிறது இப்போ அன்பு சரிங்களா. அன்புங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் சரிங்களா. அன்பால் வந்து எதையுமே சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அன்புடைமைங்கிறது பார்த்திங்கன்னா அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அப்படிங்கிறாங்க.
கிட்டத்தட்ட பார்த்திங்களா, அன்பை யாராவது பூட்டி வைக்க முடியுமா? நம்ம ஒருத்தவங்க மேலே பிரியமாக இருக்கும், போதும் அன்பு பூட்டி வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரிலாம் யாருமே இருக்க முடியாது. சரிங்களா? தாழ்பாலே கிடையாது. நம்ம வந்து யாருக்காவது பிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கான நம்ம ரொம்ப வந்து என்ன பண்ணுவோம், அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க கண்ணீராக வந்து அவங்க இருந்தாங்கன்னா நம்மளுக்கு அன்பு வந்து அவ்வளோ அவங்க மேலே காட்டி நம்ம ஆறுதல் இருப்போம். அதான் சொல்கிறாங்க, ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர், புன்கண்ணீர்னா துன்பம் அதாவது அவங்க புன்கண்ணீர்னா அவங்க துன்பம் படும் போது அந்த வர்ற கண்ணீர் தான் புன்கண்ணீர்னு சொல்கிறாங்க. பூசல்னா வெளிப்பட்டு அடிக்கிறது கிடையாது, வெளிப்பட்டு நிற்கும் அந்த இடத்துல, கண்ணீர் அப்படியே வலியும் அப்படின்றாங்க. சரிங்களா? அப்புறம் செகண்ட் ஒன் பாருங்கள், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. இதில் வந்து என்புங்கிறது எலும்புன்னு அர்த்தம். சரியா? இதை வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அன்பில்லாதவர் இருக்காங்களே அவங்க பார்த்தீங்கன்னா, அன்பே இல்லாதவன் என்ன சொல்லுவான், எல்லா பொருளும் எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருப்பானோ. ஆனால் அன்புடையவன் என்ன பண்ணுவான், இந்த உடல் எல்லாமே, உடல் பொருள் ஆவி அதெல்லாம் இதை வந்து என்னது என்னைக்குனாலும் இதெல்லாம் போக தான் போகுது அப்படின்னு சொல்லி பிறருக்காக வாழ்வான். அன்பாக இருக்கவே நம்ம வந்து பிறரோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான், அவன் வாழ்கிறான். சரிங்களா? இந்த மாதிரி உடல் ஆவி அதெல்லாம் வந்து என்ன பண்ண போகுது, என்னைக்குனாலும் போக தான் போகுது, நான் வந்து பிறர்காண்டி வாழ்கிறேன் அப்படிங்கிற. என்புனா எலும்பு. சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அன்போடு எந்த வழக்கு என்ப ஆறுயிருக்கு என்போடு எந்த தொடர்பு. சரியா? அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ உடம்போடு பார்த்திங்கன்னா உயிர் எப்போயுமே, இப்போ இந்த உடம்பு வந்து வெளிப்புறம் தான், உயிர் இருக்குது. சரிங்களா? உயிரும் உடலும் எப்போயுமே இணைஞ்சு தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வாழ்க்கை நெறி, நம்ம வாழ்க்கையில் நெறியில் எல்லாத்துக்குமே நம்ம நெறிமுறைகள் இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறைகள் இருக்கும். அதோட நம்ம இந்த அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு நெறிமுறையாக வச்சுக்கணும். சரிங்களா? வழக்கு அப்படிங்கிறது வாழ்க்கை நெறி, ஆறுயிர்னா அருமையான உயிர், என்புங்கிறது எலும்புன்னு அர்த்தம். சரியா? அதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்து என்ன சொல்கிறாங்க, அன்போடு எந்த வழக்கு, அதான் சொல்கிறாங்க. இந்த அன்போடு இப்போ நம்ம வாழ்கிற அதுவுமே நம்ம இப்போ வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோன்னா அந்த அன்போடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அன்போடு சேர்ந்து இந்த என்ன பண்ணணும், அந்த நெறிமுறைகள் எல்லாத்தோட சேர்ந்து அன்பும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடோடு நம்ம வாழணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அன்புங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம அன்புங்கிறது விருப்பத்தை தரும் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம விருப்பம் இருக்கிறவங்ககிட்ட தான் நம்ம வந்து நல்லா அன்பாக இருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஒருத்தவங்க மேலே அன்பு வச்சுருக்கோம்ல, அந்த நட்பு ரொம்ப அதிகமாக அன்பு வச்சுட்டோம்னா அது என்றைக்குமே ஒரு ஆர்வமாக போய் அவங்கக்கிட்ட பழகுறது ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த நம்மளுக்கு தரும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அன்பு தான் எல்லாமே. அதே மாதிரி நம்ம எல்லாருமே விருப்பத்தோடு எல்லாருக்கிட்டையுமே அன்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அதுதான் சொல்கிறாங்க. ஈனும்னா தரும், ஆர்வம்னா விருப்பம், வெறுப்பை நீக்கி, அதாவது வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் போது பொருள். அதாவது வெறுப்பு இல்லாமல் எல்லாருமேலேயும் அன்பாக இருக்கணும். நண்புனா நட்பு, நம்மளுக்கு பிடிச்சவங்ககிட்ட நல்லா அன்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு வாழ்க்கையில் அன்போடு வாழ்கிறாங்கள அந்த மாதிரி ஒரு நெறிய கடைபிடிக்கிறவங்க இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையுமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எங்கே போனாலும் அவனுக்கு சந்தோஷம்தான். இந்த அன்பாக இருக்கிறவனுக்கு அவன் வந்து கூட இருக்கவங்களே என்ன பண்ணுவான், அந்த நெறியோட வாழ்கிறவன் கூட இருக்கவங்களே சந்தோஷமாக வச்சுக்குவான், அவனும் சந்தோஷமாக இருப்பான். அதான் வையகம்னா உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் அவன் வந்து ஹாப்பியாக இருப்பாங்கிறாங்க. அவரை பாருங்க, அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அன்பு அப்படிங்கிறது அறத்தை மட்டும் சார்ந்தது அப்படின்னு சொல்லி சில அறியாதவங்களாம் கூறுவாங்களாம். சரிங்களா? அது ஒரு அறம் சார்ந்த விஷயம் அப்படின்னு. ஆனால் வீரத்திற்குமே இந்த அன்பு தான் துணை அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதாவது ஒரு போரில் வந்து ஒரு வீரன் இருக்கான். சரிங்களா? சண்டை போடுறான், 2 பேருமே சண்டை போட்டு அந்த இடத்துல அவன் சண்டை போடுறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் வந்து ஒரு நல்ல வீரன்னா என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுக்கு அடுத்து வந்து அவனை ஹெல்ப் பண்ணுவான். அவனுக்கு வந்து காயம்பட்டிருக்கா, ஏதாவது ஒரு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறான், அந்த அன்பு காட்டுறான். பார்த்திங்களா? அதுதான் ஒரு நல்ல ஒரு விஷயம், அன்புக்கான ஒரு அழகான விஷயம் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. அப்புறம் 7வது பாருங்கள், என்பிலனதை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எலும்பு, அதாவது இப்போ பார்த்திங்கன்னா என்னது எலும்பு, இப்போ நம்ம உடம்புல எலும்பே இல்லைன்னு வச்சுக்கோங்க, எலும்பு இல்லாமல் ஒரு தோல் சதை மட்டும் இருந்துச்சுன்னா அது வெயிலில் அந்த எலும்பு போன் இருக்கனால தான் நம்மளோட ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம உடம்பு. அது இல்லைன்னா வெயிலில் நம்ம வருந்தி நம்ம என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே காஞ்சி போய் நம்ம உடல்லாம் அழிஞ்சு போயிடும். சரிங்களா? இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, புழுக்கு பார்த்திங்கன்னா புழுக்கு எலும்பு கிடையவே கிடையாது. புழுக்கு பார்த்திங்களா, புழுக்கு எலும்பே கிடையாது.
அதாங்க சொல்கிறாங்க. என்புனா எலும்பில்லாத உயிர், இங்கே எது புழுவை சொல்கிறாரு திருவள்ளுவர். சரிங்களா? அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்பு இருக்கிறவங்க நல்லா வந்து வாழணும். அன்பு இல்லாதவங்க இருக்காங்களே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு புழு மாதிரி வெயிலில் காஞ்ச பிறகு எப்படி அவங்க இறந்து போகிறாங்களோ அந்த மாதிரி வந்து வெயிலில் காஞ்சி போய் அவங்க உடலுமே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அன்பு இல்லாதவங்கள இவர் சொல்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா அன்பகத்து இல்லா, அடுத்து 8th பாருங்கள். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மறந்தளிற்று. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ பாலை நிலத்தில் பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஒரு வாடி போன மரம் இருக்குது, அது என்றைக்குமே தளிர்க்காது. அது அன்னைக்கே வந்து ஒரு தடவை வாடி போயிடுச்சுன்னா அது அப்படியே தான். சரிங்களா? அதே மாதிரி மனசில் அன்பு, நெஞ்சில் வந்து அன்பு இல்லாதவங்க என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கை வந்து என்றைக்குமே செழிப்பாக இருக்காது அப்படின்றாங்க. என்றைக்குமே செழிப்பாக இல்லாமல் இருக்கும் அப்படின்றாங்க. சரியா? அதான் அன்பகத்து இல்லாங்கிறது அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா, இந்த மாதிரி பிரித்தெழுதுகமே படிச்சுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் அன்பு உள்ளத்தில் இல்லாத வன்பார்கன்னா வன்பால் கூட்டல் கண், பாலை நிலத்தில் இருக்கிறது வன்பார்கன். சரிங்களா? தளிந்தற்றுங்கிறது தளித்து கூட்டல் அற்று, தளித்தது போல. வற்றல் மரம்னா வாடிய மரம், வாடி போன மரமாக தான். அன்பு இல்லாதவங்க காட்டுறது வந்து வாடிய போன மரமாக தான், என்றைக்குமே செழிக்காது அப்படிங்கிறாங்க. 9வது பார்த்திங்கன்னா புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லாதவருக்கு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நெஞ்சில் வந்து அன்பு இல்லாதவனுக்கு என்ன தான் கை கால் முகத்தில் கண் எல்லாம் இருந்து என்ன பயம், அவன்கிட்ட தான் அன்பு இல்லைல்ல, அந்த உறுப்புகளால் அவனுக்கு என்ன பயனா, அதனால் எந்த பயனுமே கிடையாது, அது இருந்தும் இல்லாததுக்கு தான் சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புறத்துறுப்புனா அந்த வெளியுறுப்பு. சரியா? அதை வச்சு அவன் என்ன பண்ண போகிறான். அகத்துறுப்புனா மனசுக்குள்ளேயும் அன்பு இல்லை, அவன் அப்படின்ட்டு உறுப்பு இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி வள்ளுவர் கேட்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்பின் வலியது உயர்நிலை அஃதில்லாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அன்பு செய்கிறான் பார்த்திங்களா, அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு உயிர் இருக்குது, அந்த உடம்புல உயிர் இருக்கிறதுக்கு அடையாளம். சரிங்களா? அன்பு இருக்கிறான் பார்த்திங்களா, அன்பாக இருக்கிறவனுக்கு மட்டும்தான் அவனுக்கு உயிர் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அடையாளம். அன்பு இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே உயிர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவன் வந்து வெறும் உடம்பு, அதில் சும்மா வந்து அந்த தோலுக்கு மேலே அந்த எலும்பு இருக்குது, ஒரு எலும்பு இருக்குது, அந்த எலும்பு கூடு மாதிரி ஒரு உடம்பு, அந்த உடம்புக்கு மேலே ஒரு தோலை போர்த்தி வச்சுருக்கான். அதுதான், அது வந்து உள்ளக்க உயிரெலாம் கிடையாது. சும்மா ஒரு போலியாக வேணால் வெளியே வந்து பார்க்கட்டா சும்மா வந்து நானும் பெருசு அப்படிங்கிற மாதிரி சும்மா அன்பு இல்லாதவன் வந்து அந்த மாதிரி தான். சரிங்களா? வெளியே வந்து வெளிப்புறத்தில் மட்டும் ஒரு தோலை போர்த்திட்ட மாதிரி தான். அவனுக்கு வந்து உடம்பளவில் உள்ள வந்து உயிர் இல்லாதவனுக்கு தான் சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பாருங்கள். திருவள்ளுவர் நமது குடும்ப வாழ்க்கையின் முக்கியமான கொள்கையாக வலியுறுத்துவது, அதாவது குடும்ப வாழ்க்கைக்கு அன்பு தான் முக்கியம். சரிங்களா? அன்பு இல்லாமல் எதுவுமே இது பண்ண முடியாது, அதுதான் அது வள்ளுவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. என்புங்கிறது எலும்பு. சரியா? அதுக்கப்புறம் பாருங்கள், என்பும் உரியர் பிறருக்கு அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறாருன்னா அன்புடையர். சரியா? அது என்பும் உரியர்னா என்ன சொல்கிறாங்க, பிறருக்கு, அதாவது எல்லாமே உடல் பொருள் ஆவி எல்லாமே பிறருக்காண்டி வாழ்வாங்க, பிறருக்காண்டி விட்டு கொடுத்துருவாங்க. என்பும் உரியருக்கு இங்கே அவங்க வந்து எல்லாமே எனக்கு எதுவுமே எனக்கு வேண்டாம், நான் பிறருக்காண்டி வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புடையாரை சொல்கிறாங்க. ஓகேவா? அன்பு இல்லாதவளை சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து அறத்திற்கு மட்டுமன்று மரத்திற்கும் துணை, அதாவது அறத்துக்கு மட்டும் கிடையாது மரத்திற்கும். மரம்னா என்னது, மரம்னா வீரம். சரிங்களா? மரம்னா வீரம், அதுக்குமே ஒரு துணையாக இருக்கிறது தான் இந்த அன்பு. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு. அதுக்கு வந்து என்னது, அன்பில்லாதவருக்கு. அதாவது அகத்துறுப்பு இருந்து என்ன பயன், அன்பு இல்லாதவங்களுக்கு. புறத்துறுப்பு அகத்துறுப்புலாம் இருந்து என்ன பயன், அன்பு இல்லாதவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ ஓவராலாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், இந்த டாபிக் வந்து எப்படி படிக்கணும், எப்படி ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஓவரால் ஒரு வியூ பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, காகிதம் இல்லைத்தா, அது காகிதம் இழைத்து அப்புறம் வந்து பக்கத்தில் வந்து வேலுநாச்சியார் அப்படின்னு போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2 பேர்லேருந்து 1 மார்க். இது அதெல்லாம் கிடையாது, ஏன்னா போன வட்டம் 2025 காகிதம் இழைத்து கேட்டிருக்காங்க யூனிட் 7ல். அதுக்கப்புறம் அவங்க வேலுநாச்சியார் வந்து ஜிஎஸ்சில் கேட்டிருக்காங்க. 2க்குமே இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? அதனால் நீங்கள் இதில் படித்தாலுமே உங்களுக்கு 1 மார்க் உறுதி அப்படிங்கிறத கான்ஃபிடென்ட்டாக என்னால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தான் நான் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் ஒரு வீடியோவுக்கு 1 மார்க்குங்கிறது நான் கான்ஃபிடென்ட்டாக தான் அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே. கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. உங்கள் மார்க்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்.